Hello everyone. நாம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO Banking Examக்கான question paper. இது 2017 வருஷம் கேட்ட question paperங்க. இதுல நம்ம கண்டினியூஸா இப்ப quantitative aptitude பார்த்துட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கு questions பார்க்கலாம். A, B and C invested in a business in the ratio 6:8:9. If B invested for a period whose numerical value is 112.5% of B's investment, but A and C invested for 1 year. If profit of B at the end of a year is 16,750, then what is the share of profit of C? Okay, so இது எப்படி பண்றது பார்க்கலாம். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ரேஷியோ சம்ஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாலே தே ஆல் டிஃபர் பை a கான்ஸ்டன்ட் நம்பர். ஸோ அந்த நம்பரை எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே ஏ போட்டுக்கலாம். ஏ வந்து 6x, பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 8x, சி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 9x. இப்ப பீரியட் எவ்வளவு காலத்துக்கு ஆர் எவ்வளவு மாசம் ஆர் வருஷத்துக்கு பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். A and C invested for 1 year, that means 12 months. ஏவும் சியும் வந்து 12 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. B பாத்தீங்கன்னா invested for a period whose numerical value is 112.5% of the B's value. So 112.5 by 100 into 8. So அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த வேல்யூக்கு into 8. So இது என்ன ஆகும்னா 1125 by 1000 into 8. This is 12. So எல்லாரும் ரேஷியோல் தான் இருக்கு, நல்லா அப்படி வச்சிருக்கேன். So இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 5ஆல தனியா சிம்பிளை பண்ணிக்கலாம், கசகசன் ஆயிரும். 5ஆல பண்ணும்போது 200, 5ஆல பண்ணும்போது 2, again 2, 5. So 5ஆல பண்ணும்போது 45, 5ஆல பண்ணும்போது 40, திரும்ப 5ஆல பண்ணும்போது 9 and this is 8. So this 8 and this 8 get cancelled. This is 9 months. So 12 months and this is 12 months. சரிங்களா, இப்படிதான் கொடுத்திருக்காங்க. If the profit of B at the end of the year is 16,750, then what is the share of the profit of C அப்படின்றாங்க. So அவங்க இன்வெஸ்ட் பண்ண பீரியட் எவ்வளோங்க, ப்ராஃபிட் ரேஷியோ ஆஃப் த ப்ராஃபிட் ஆர் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம். இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம். இப்போ பி பண்ணது எவ்வளோங்க 8x into 9, that is 24x. அது 16,750. இப்போ எனக்கு சிக்கு தான் வேணும் இல்லைங்களா. சி வந்து 9x into 12x. சாரி, 8 into 9 is 72. இதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 இருக்காங்க. ஸோ 4 into 3 into 4. ஸோ 8 into 3 24. இப்போ 9 into 4 is 36. எனக்கு சியோடைய ப்ராஃபிட் தான் வேணும். C's ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அது வந்துட்டு 36x. இப்போ இதுல தான் நான் கண்டுபிடிக்க போறேன். எக்ஸுங்கிறது எவ்வளோ வருதுன்னா 16,750 divided by 24. அப்ப 36x என்ன வருங்க, 16,750 by 24 into 36. So 4 ஆல் reduce பண்ணா 6, 4 ஆல் reduce பண்ணா 9, 2 and 3. இத 2 ஆல் reduce பண்ணா 8, 3, 7, 5. So multiply 15, 21, 22, 9, 10, 11, 25. So 25,125. This is C உடைய profit.
25,125. So D is the right answer. இதே மாதிரி A's profit கேட்டாலும் 6 into 4 24x ன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். B இது கொடுத்திருக்காங்க. So எதுனாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். So அடுத்த sum பாருங்க. A boat sum. A boat covers 18 kilometer downstream in 3 hours. If speed of the current is 33 1/3% of its downstream speed, in what time it will cover a distance of 100 kilometer upstream? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? Downstream speed கொடுத்திருக்காங்க. Downstream speed is equal to distance by time. 18 kilometer by 3. That is 6 kilometer per hour. இதுதான் downstream உடைய speed. So இதை பார்த்திருக்கோம். Speed is distance by time. Speed is distance by time. So downstream உடைய speed என்னன்னா distance 18 kilometer by hours. Time வந்து 3 hours. So 6 kilometer per hour. இந்த 6ங்கிறது என்னதுங்க? இந்த 6ங்கிறது என்னன்னா speed of the boat in still water. ஓடாத தண்ணியில் என்ன ஸ்பீடோ plus speed of the current. தண்ணி ஓடுற ஸ்பீட். அது ரெண்டும் சேர்த்து தாங்க இது 6 கிலோமீட்டர். ஓகே, இப்போ நான் ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர்ல எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இன் கரண்ட்ல வந்துட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் எப்படி எழுதலாங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படி எழுத முடியும். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் கரண்ட் வந்துட்டு 33 1/3% ஆஃப் இட்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஒய்யை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ கிவன் speed of current எவ்வளோங்க? 33 1/3%. So 1/100 of downstream speed into 6. So இது என்ன வரும்? 99 plus 1 is 100/3 into 1/100 into 6. So 100 அடிச்சலாம், 3 and 6 அடிச்சா 2. So speed of the current என்னங்க? 2 kilometer per hour. ஓகே, அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் 6ன்னு போட்டிருக்கேன். அதாவது என் y தாங்க வந்து எனக்கு 2 கிலோமீட்டர் கிடைச்சிருக்கு. therefore ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் என்ன வந்துடும்? x என்ன வந்துடும்? 6 minus 2 4 kilometer per hour. ஓகே, ஸோ நம்ம ஸ்பீட் ஆஃப் த கரண்ட், ஸ்பீட் ஆஃப் த போட் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? இன் வாட் டைம் வில் இட் கவர் அ டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் வந்தோம்னா ஸ்பீட் என்ன பண்ண கழிச்சுக்கணுங்க. ஸோ ரிக்வயர்ட் டைம், நான் டைம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ஸ்ட்ரீம் 100 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. தட் இஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோங்க? 100 கிலோமீட்டர். ஸ்பீட் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். ஏன்னா அப்ஸ்ட்ரீம்னா நீங்கள் தண்ணிக்கு எதிர் திசையில படகு ஓட்டிட்டு வரீங்க, அதனால கழிச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் 100 by in what time it will cover a distance of 100 kilometer upstream. So 100 by 2, that is 50 kilometer. 50 hours. ஏன்னா இது வந்து கிலோமீட்டர், இது கிலோமீட்டர் பர் hour. So 50 hours கவர் பண்ணிடும். So option A is the right answer. So next question பார்க்கலாம். The ratio of cost price to the selling price of an article is 5:6. If 20% discount is offered on market price of the article, then market price is what percent more than cost price?
இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்குள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5x எடுத்துக்கலாம், செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 6x. 5:6 கொடுத்தனால 5x and 6x. மார்க்கெட் ப்ரைஸ் தெரியாது, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து y எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, 20% டிஸ்கவுண்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படி சொல்லியிருக்காங்க, இஸ் ஆஃபர்டு ஆன் மார்க்கெட் ப்ரைஸ். சரிங்களா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ நீங்க பண்ணிருப்பீங்க, 80% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் இல்லைங்களா? 20% கழிச்சிட்டோம்னா 80% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் அவர் காஸ்ட் ப்ரைஸ். எயிட்டி பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ்ங்க. 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம், கொடுத்துட்டு தான் நம்ம விற்கிறோம் இல்லையா? அப்போ 80% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு என்ன வருது, y is nothing but 6 into 10 by 8x. ஸோ 2ஆல கேன்சல் பண்ணா 4 times, 2ஆல பண்ணா 3 times, 2ஆல பண்ணா 2 times, 5 times. ஸோ this is 15 by 2x. y வந்து 15 by 2x. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, 20% is offered on market price of the article. Then market price is what percent more than the cost price. Cost price தான் அது எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படி கேக்குறாங்க. So required percentage என்னன்னா, இந்த market price மைனஸ் என் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அதிகமா இருக்குன்றனால, காஸ்ட் பிரைஸ் விட இது எவ்வளவு அதிகமா இருக்குனால மைனஸ் பண்றேன். பெர்சன்டேஜ் கேட்டால் டிவைட் இன்டூ 100. சரிங்களா? எல்லாத்தையும் எக்ஸ் இருக்காங்க, எக்ஸை காமன் எடுத்துடலாம். ஸோ 15 minus 10 by 2 by 5x into 100. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 15 minus 10 is 5 by 10 into 100. ஸோ this is 50. ஸோ 50% அதிகமா இருக்குங்க. சரியா? ஸோ காஸ்ட் ப்ரைஸை விட மார்க்கெட் ப்ரைஸ் 50% அதிகமா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். So look at the 64th question. Ramesh has 20% saving with him from his monthly salary. If expenditure on clothing is 25% of overall expenditure and his total expenditure except clothing is 3,600, find his saving. So Ramesh oda monthly salary நமக்கு தெரியாது இல்லையா? தெரியாது. ஸோ அது என்ன பண்ணலான்னா 100x வச்சுக்கலாம். இந்த பெர்சன்டேஜ்ல அவாய்ட் பண்றதுக்காக 100x வச்சுக்கிறேன். அப்போ என்ன பண்றா, 20% சேவ் பண்றா இல்லையா? அப்ப அது எவ்வளவு ரூபா, 20x. எவ்வளவு, அப்ப 20% எக்ஸ்பெண்டிச்சர் சேவ் பண்ணனு எவ்வளவு செலவு பண்ணுவான், 80%. அப்ப 100xனா அது 80x வந்து செலவு பண்ணிடும். அதுலயுமே பர்டிகுலரா கிளாத்துக்கு மட்டும் அவன் எவ்வளவு செலவு பண்றானா 25%. So 25 into 100 of மொத்த செலவுல 25% வந்து துணிக்கு மட்டும் செலவு பண்றான். So 25 by 100 into 80. So what you get, 5 ஆல பண்ணா 2 times 5, 2 ஆல பண்ணா 4. So this is 20x. Okay. அடுத்த லைன் பாருங்க, total expenditure except clothing is 3,600. So total expenditure except cloth எவ்வளோனா 3,600. அப்போ மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோங்க, 80x. துணிக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்றா, 20x. அது கழிச்சு, அது இல்லாம 3,600 சொல்றாங்க. எக்ஸப்ட் கிளாத்திங்னால தான் கழிச்சிட்டேன். So 60x is equal to 3,600. x is equal to 60. அப்போ அவனுடைய salary சேவிங்ஸ் தாங்க கேக்குறாங்க. salary நமக்கு கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. So saving எவ்வளோங்க, 20x. That is 20 into 60, that is 1,200. அவன் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா into 100 பண்ணீங்கன்னா சம்பளம் கிடைச்சிடும். So 1,200 is the right answer. Okay. So thanks for watching. Stay tuned for further videos. Bye.